ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ வந்துட்டு ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி வந்து நிறைய பேர் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க. எனக்குமே நானும் சொல்கிறேன், நானும் இந்த ஸ்டோரியோட ஒரு ஃபேன் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த க்ரெடிட் எல்லாம் இது எழுதுனவங்களுக்கு தான் போய் சேரணும். இந்த ஸ்டோரியை ஜஸ்ட் வந்து தமிழில் என்னோடய வேலை சொல்கிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்துட்டு என்னென்னா வந்து நிறைய பேர் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறது எனக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா இது நாள் வரைக்கும் அந்த சேனலில் போட்ட வீடியோஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப 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 கம்மி வியூஸ் போயிருக்கு. இந்த கேப்டன் ஜியோன் 1894. ஸோ இது வந்துட்டு ரொம்ப கம்மி வியூஸ் தான் போயிருக்கு. ஏன்னா மற்ற வீடியோஸ்லாம் வந்து 2000 3000 அந்த மாதிரி தான் போயிருக்கு. பட் இந்த வீடியோ வந்து 100 தொடுறதே பெரிய விஷயமா இருக்குது. பட் இருந்தாலும் நான் போடுறேன். ஏன்னா நீங்கள் உங்களை சில பேருக்கு பிடிச்சிருக்கு. அதையும் தாண்டி எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும். பர்சனலாக எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் நான் போடுறேன். இது வியூஸ் போகுது போகலை, நிறைய பேர் பார்க்கல, அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. உங்களை சில பேர் பார்க்குறீங்கள, எனக்கு அதுவே போதும். அதோட எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்ணுறேன், அவ்வளோதான். யாரும் ப்ராஃபிட் இல்லாமல் ஒரு விஷயத்த பண்ண மாட்டாங்க. ஆனாலும் ப்ராஃபிட் இல்லாமலும் ஒரு விஷயத்த பண்ணுறேன்னா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு இந்த ஸ்டோரி ஜி. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு ஜி இந்த ஸ்டோரி. என்னமோ தெரியல, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ ஃபைன், நீங்கள் எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டுருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். வாங்க ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் எப்படி முடிச்சிருந்தோம் அப்படின்னா, டேங் வந்துட்டு ஹார்ஸ் ரைட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருப்பாருன்னு முடித்தோம். ஸோ பண்ணாரா இல்லையான்னு இந்த பாட்டில் சொல்கிறேன்னு சொன்னேன். ஸோ ஜங்கு கற்றுக் கொடுக்க நம்ம டேங் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக உட்காந்து அவரே தைரியப்படுத்திக்கிட்டு ஒழுங்காக உட்காந்துட்டு அப்படியே வந்து லைட்டாக அந்த ரோப்பை வந்து அடித்தா அந்த ஹார்ஸ் வந்து அப்படி நகர ஆரம்பிச்சிடும்ல. ஸோ அடிக்கிறாரு அந்த குதிரை அப்படி நகர ஆரம்பிக்குது. அது என்ன பண்ணுதுன்னா சர்க்குலராக ரவுண்டாக மட்டும் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஏன்னா வந்து அதுக்கு பழக்கப்படுத்தி வச்சுருக்காங்க, அப்படி தான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே ரவுண்டாக அப்படியே சுற்றிட்டே இருக்குது. நம்ம டேங்க்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு. போக போக கொஞ்சம் நல்லா பிடிச்சிருக்கு. அப்போ நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு ரைட் வேணால் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம டேங்க் வந்துட்டு போகலாமி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் கேம்பை விட்டு சிட்டியை விட்டு வெளியில் போயிட்டாங்க. நான் முன்னாடியே சொன்னேன்ல, அது கொஞ்சம் இருட்டுற டைம், ஈவினிங் டைம். ஸோ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து கொரியாவை பார்த்தோன்னா பெரிய பெரிய பில்டிங்ஸு, அப்புறம் நிறைய ஃபேக்ட்ரிஸ், அதுலேருந்து வரக்கூடிய ஸ்மோக்கு, கிளியர் இல்லாத தண்ணி, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆனால் அப்போ வந்துட்டு எதுவுமே இல்லை. ஒரு பெரிய பெரிய பில்டிங்கோ இல்லை தண்ணியில் ரொம்ப சுத்தமாக, இங்கே கொஞ்சம் கூட பொல்யூஷன் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கட்டே அங்கே பார்க்குறதுக்கு. ஸோ அப்படியே ரைட் போயிட்டே இருக்காங்க, ஸ்லோவாக போயிட்டே இருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கட்டே அங்கே பார்க்குறதுக்கு. அது ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த வியூ. ரசிச்சுட்டே அழகாக அந்த மூமெண்ட் போயிட்டுருக்கேன். நல்லா போயிட்டு இருந்தால் தான் விளங்காது. திடீர்னு அந்த ஹார்ஸ் வந்துட்டு அப்படியே இந்த 2 காலையும் மேலே தூக்கும் இல்லையா, தண்ணி தூக்கிக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தூக்கிட்டு ஒரு கற்று அந்த குதிரை கத்த ஆரம்பிக்குது. பின்னாடி உட்காந்துருக்க டேங்க் ஒரு நிமிஷம் மூச்சே நின்று போயிடுது. கீழே விழுந்திருப்பாரு. பட் இப்படியும் மேனேஜ் பண்ணி பிடிச்சி உட்காந்துட்டாரு. என்னென்னு பார்த்தா அங்கே ரோட்டில் வந்து குழந்தைங்க விளையாடிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க வந்து கல் எடுத்து மேலே அடிச்சிடுறாங்க. ஸோ அதனால் அந்த குதிரை மேலே அடித்ததுனால அந்த குதிரை வந்து பயத்தில் அப்படி வந்து மேலே தூக்கிட்டு கீழே இறங்கி டக்குன்னு குடு வேகமாக போக ஆரம்பிச்சிடுது. ரொம்ப ரொம்ப வேகமாக. அது எந்த அளவுக்குன்னா டேங்கால் அதை கட்டுப்படுத்தவே முடியல, அந்த அளவுக்கு வேகமாக போக ஆரம்பிச்சிடுது. ஸோ இதை பார்க்குற நம்ம ஜங்குக்கும் ரொம்ப பயமாயிடுது. அவரும் அந்த குதிரை எவ்வளோ ஸ்பீடில் போகுது, அதே குதிரையில் இவரும் ஸ்பீடப் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. ஏன்னா வந்துட்டு ஜங்குக்கு வேறு பயமாக வேறு இருக்குது. ஏன்னா அவர் ஜென்ரலோட பையன், ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இவர் செத்துட்டார், இவர் கொன்னே போட்டுருவாங்க. ஸோ அந்த பயத்துலேயும் அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ற பயத்துலையும் பின்னாடியே துரத்திட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த ஹார்ஸ் போகுது அது போயிட்டே இருக்குது. எந்த டைரெக்ஷனில் போகுது, எங்கே போகுதுன்னே தெரில. அது பாட்டு போயிட்டே இருக்குது. நம்ம டேங்க் பின்னாடி உட்காந்து ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து வேற ஒரு ஹார்ஸ் வந்து நம்மளோட டேங்கோட குதிரை முன்னாடி நின்று அப்படியே டேங்க் கீழே விழுகலான்னு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பர்சன் வந்து நல்லா பிடிச்சிடுறாங்க, கெட்டியமாக பிடிச்சிடுறாங்க. நீங்கள் ஜங்குக்குன்னு தானே நினைப்பீங்க, அதான் இல்லை, போகம் தான் வந்து பிடிச்சிட்டு டேங்கு கீழே உட்கார வச்சுட்டு ஒன்றும் இல்லை அல்லாதல் உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி தட்டி கொடுத்து ஒன்றும் இல்லைன்னு காம் பண்ணிகிட்டே இருக்கேன். நம்ம டேங்கா கடவுளே, என் வாழ்க்கையில் நான் இனிமேல் வந்து குதிரையே ஓட்ட மாட்டேன்ற வார்த்தையில் கெட்ட வார்த்தைலாம் வாயிலிருந்து வருது. நான் சொல்ல விரும்பலை, நான் கெட்டது பேச மாட்டேன், அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. ஸோ கெட்ட வார்த்தைலாம் வாயிலிருந்து அப்போ பிச்சுக்கிட்டு வருது. நம்ம போகம் இருந்துட்டு சரி பேச ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை, நீ ஒன்றும் இல்லை நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி காம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நம்ம ஜங்குக்கா
பக்கத்தில் நின்று பார்த்துட்டே இருக்காரு. ஏன்னா அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா போகம் காம் டவுன் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? ஸோ அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவர் இப்படி அமைதியாக நின்று இப்படி பார்த்துட்டே இருக்காரு. போகம் தான் நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டு, சாரி சார், நான் என்னமோ நடக்க போகுதுன்னு தோணுச்சு, அதனால உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன், சாரி சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம டேங்க் அதுக்குள்ளே உள்ள ஊடலை புகுந்து, இல்லை இல்லை தேங்க்ஸ் என்னை காப்பாற்றுனதுக்கு தேங்க்ஸ் அப்படிலாம் சொல்லிட்டு அப்படியே நிற்க வைக்கிறாங்க நம்ம டேங்க் நம்ம போகம். நம்ம டேங்கால் சுத்தமாக நிற்க முடியல. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிச்சு இல்லையா? ஸோ கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. நிற்க முடியல. போகம் தான் பிடிச்சிட்டு, சார் நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்கலன்னா நானே இவனை திரும்ப வந்து கேம்புக்கு கூட்டு போயிட்டுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கு கிட்ட கேட்க, நம்ம ஜங்குக்கு வேறு வழி இல்லை, எஸ் சொல்லி தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ சரி பரவாயில்ல கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம போகம் வந்து ஹார்ஸை எடுத்துகிட்டு நம்ம டேங்க் முன்னாடி உட்கார வச்சு பொறுமையாக பார்த்து கூட்டிகிட்டு போகிறாங்க. எதுவும் ஆகிடக்கூடாது, கம்ஃபர்டபுளாக உட்கார வச்சு எல்லாம் பார்த்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஜங்குக்கு நின்றுட்டே இருக்காரு. நின்றுட்டே இருந்துட்டு மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு, இவன் இதுக்கு இவ்வளோ பயந்துட்டானா, இவ்வளோ அழுகிறான், இன்னும் ஃப்யூச்சரில் சோல்ஜராக போகிறான், என்னென்னமோ பண்ண வேண்டியது இருக்குது, இதுக்கே அழுகிறானே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அடுத்த நிமிஷம் என்ன வருதுன்னா, எனக்கு என்னமோ இவன்கிட்ட வித்தியாசமாக தோணுது. இவன் வந்து ஒரு சோல்ஜரா, ஒரு பர்சனா, இல்லை ஜென்டரோட பையனா அப்படிலாம் இல்லை, என்னமோ இவன்கிட்ட எனக்கு வித்தியாசமான ஒரு ஃபீலிங், அது என்னென்னு எனக்கு சொல்ல தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சே நம்ம ஜங்குக்கும் அவரோட ஹார்ஸ் எடுத்துகிட்டு அவரும் திரும்ப கேம்புக்கு வந்து போகிறாரு. ஸோ இப்போ நைட் டைமில் தான் காமிக்கிறோம். நைட் ஆகிடுச்சு. நம்ம டேங்க் வந்து தூங்கலான்னு சொல்லிட்டு படுக்கிறாரு. நான் அங்கிட்டும் இங்கிட்டும் புரண்டு பார்த்து தூக்கமே வரல. ஏன்னா வந்துட்டு புது இடம் இல்லையா, அவருக்கு தூக்கம் வரல. என்னதான் இருந்தாலும் இன்னும் 2 மாதம் இங்கே தான் இருந்தாகணும். பட் இருந்தாலும் முடியல. ஸோ ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க. ஸோ குரூப் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு முழிச்சிட்டு இருந்தாங்க, விளையாடிட்டு இருந்தாங்க, பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அந்த லோன்லினஸோ அந்த எதுவும் தெரியாது. தூங்கிடலான்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் யாருமே இல்லை, எல்லாருமே தூங்கிட்டாங்க. டேங்க் மட்டும்தான் முடிச்சிட்ருக்காரு. அவருக்கு தூக்கமே வரல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே ஃபைன், கொஞ்சம் வெளியில் வாக் போயிட்டு வரலாம், கொஞ்சம் தூக்கம் வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே எந்திரிச்சு நடந்து அப்படியே காரிடாரில் வந்து அப்படியே நடந்து போயிட்டே இருக்காரு. நல்ல நைட்டு 11 மணி, நல்லா இருட்டிடுச்சு, யாருமே கிடையாது, அவர் மட்டும்தான் இருக்கார். ஸோ வந்து அவர் அந்த ஸ்கூலில் தானே இப்போ ப்ரெசண்ட்டில் வந்து அவர் படிச்சிட்ருக்காரு. ஸோ ஆனால் நைட் டைமில் அந்த ஸ்கூலில் அவர் பார்த்தது கிடையாது. ஸோ அதனால் எப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஃபுல்லாகவே வந்துட்டு டிசைன்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏன்னா ஏஷியன் டச்சில் இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே அழகாக நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு ட்ரீ ஒன்று இருக்குது, ஒரு மரம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு அந்த மரத்துக்கிட்ட நிற்கிறாரு. அந்த மரத்துக்கு நிழல் இருக்கும் இல்லையா, அந்த சூரியனில் இந்த நிலா வெளிச்சத்தில் அந்த லைட்டாக இருட்டு மட்டும் தெரியும் இல்லையா அந்த ட்ரீக்கு கீழே. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இப்படி மரத்துக்கு கீழே நின்றுட்டு இப்படி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ என்ன பண்ணுறான்னா எங்கேயுமே போகல, அப்படியே இந்த மரத்துக்கு கீழே உட்காந்துடுறாங்க. உட்காந்து அப்படியே மேலே வானத்தை பார்த்தா வானம் வந்து நல்லா பிரைட்டாக கருப்பாக, அதே நேரத்தில் வந்துட்டு அங்கங்கே நிறைய நட்சத்திரம் அப்படியே மினுமினுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம அங்கே வந்து உட்காந்து யோசிக்கிறாங்க, இந்த வானம் வந்து என்ன தான் வந்து பிரைட்டாக இருந்தாலுமே அது ஒரு டார்க்னஸில் தானே இருக்குது, ஒரு இருட்டில் தானே இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் நானும் என்ன மாதிரி தான் அதுவும் இருக்குது. ஸோ வந்து அது வந்து என்ன தான் பார்க்க பிரைட்டாக இருந்தாலும் அது இருட்டில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னும் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, வானம் எவ்வளோக்கு எவ்வளோ இருட்டாக இருக்கோ உள்ளுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது இல்லையா. ஸோ அதுக்குள்ளே நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இவரும் என்ன தான் பார்க்க தான் பிரைட்டாக இருந்தாலும் தனக்குள்ளே என்ன சீக்ரெட்ஸ் இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்ருக்காரு. உண்மைதான் இல்லையா, நைட் டைம் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும், அது அழகு தான், நட்சத்திரம்லாம் இருக்கும், மினுமினுத்துக்கிட்டு இருக்கும், பிரைட்டாக இருக்கும், அழகு தான். ஆனால் அந்த அழகுக்கு பின்னாடி, அந்த டார்க்னஸ்க்கு பின்னாடி என்ன சீக்ரெட் இருக்குது அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? இது இவருக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் தான் இல்லை. சரி ஓகே, பேக் டு த ஸ்டோரி. ஸோ வந்து அதுக்கு கீழே உட்காந்துட்டு ஒரு பாட்டு பாடுறாங்க. அவரே கம்போஸ் பண்ண ஒரு பாட்டு. என்னென்னா வந்துட்டு, ஐ ஸ்டில் வண்டர் பியூட்டிஃபுல் ஸ்டோரி, ஸ்டில் வண்டர் பெஸ்ட் பார்ட், ஐ ஸ்டில் வண்டர் வாட் இஸ் நெக்ஸ்ட் பார்ட், ஐ மேக் யூ மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடுறாங்க. ஸோ வந்து இது தமிழில் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு, இது நம்ம வாழ்க்கை வந்துட்டு தான், இந்த ஸ்டோரி இப்போ வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கை நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அதே நிமிஷத்தில் வந்துட்டு இதுதான் வந்து நம்ம வாழ்க்கையோட சிறந்த பகுதின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அடுத்து நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது யாருக்கு தெரிய போகுது? ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து இதோட மீனிங்காக இருக்கும். ஸோ இது வந்து அவரே கம்போஸ் பண்ண ஒரு பாட்டு. அதுக்கு கீழே உட்காந்துட்டு பாடுறாங்க. எனக்கு பாடலாம் வராது, நான் பண்ண வெஞ்சோ அவ்வளோதான், போனதுக்கு போட்டு உடச்சிருவீங்க. அதனால் வந்து நான் லைனாகவே சொல்லிட்டேன். ஓகே ஃபைன், பேக் டு த ஸ்டோரி.
ஸோ டேயாங் வந்துட்டு இந்த பாட்டு வந்து அவருக்கு மட்டும்தான் தெரியும், அவருக்கும் அவரோட பியானோவுக்கு மட்டும்தான் தெரியும். யாருக்கும் இது வரைக்கும் கேட்க வச்சது கிடையாது, யாருமே இந்த பாட்டு கேட்டதே கிடையாது. ஸோ இவருக்கு மட்டும்தான் தெரியும். திடீர்னு பின்னாடிருந்து ஒரு குரல் கேட்குது, உங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது மிஸ்டர் கேம் அப்படின்னு சொல்லி பின்னாடிருந்து இருக்கார் கேட்குது. இன்னும் இந்த குரல் கேட்டோடனே அவ்வளோதான், நெஞ்சில் கையை வச்சுட்டு நம்ம ஜெயாங் வந்துட்டு ஒரு நிமிஷம் ஜம்ப் பண்ணி உட்காந்துடுறாங்க. ஏன்னா வந்துட்டு பயந்துடுறாங்க, இருட்டுட்டேன் இல்லையா. ஸோ அந்த நைட் டைமில் யார் வந்து நிற்கிறேன்னு தெரியாது இல்லையா, வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜங்குக்கி தான். ஸோ பின்னாடி வந்து நின்றுருப்பாங்க, இருட்டாக இருக்குன்னு முன்னாடி சொன்னல. ஸோ அந்த ஜங்குக்கு நிற்கிறது அவர் கவனிக்கலை. ஸோ ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே வந்து டேங் வந்து முன்னாடி நின்று பார்க்க நம்ம டேங் வந்துட்டு படும்போ இவங்களாம் பெற்றாங்களா செஞ்சாங்களான்னு தெரியலடா, என்ன அப்படி பயன்படுத்துகிறேன், ஒரு நிமிஷம் உயிரே நின்று போச்சு சே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு நெஞ்சில் அப்படியே கை வச்சுட்டு உட்காந்துட்டு நம்ம ஜங்குக்கு தான் போய் பக்கத்தில் உட்காந்துட்டு, உனக்கு தூக்கம் இல்லையா, நீ உனக்கு கொடுத்த ரூமுக்கு போய் தூங்கலை அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கு கேட்க வந்து நம்ம டேங் வந்துட்டு, இல்லை எனக்கு இன்சோமேனியா இருக்குது, எனக்கு தூக்கம் வராது அப்படின்ற மாதிரி சொல்ல. இன்சோமேனியானா இன்சோமேனியா இருக்கிறவங்களுக்கு வந்து தூக்கம் வராது நைட்டு ஃபுல்லாக விடிய முடிச்சுட்டே இருப்பாங்க, எப்பயுமே உங்களுக்கு தூக்கம் அவ்வளோ ரொம்ப ரேராக வரும், அதுதான் இன்சோமேனியா. ஓகே, பேக் டு த ஸ்டோரி. ஸோ இன்சோமேனியா இருக்குது அப்படின்னு நம்ம டேங் சொல்ல, எனக்கு நம்ம ஜங்குக்கு இருந்துட்டு எனக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே நம்ம டேங் தான் அப்படி திரும்பி ஜங்குக்கு பார்த்து நிஜமாவா அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஜங்குக்கும் ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையாட்ட, உடனே நம்ம டேங் தான் நைட்டு ஃபுல்லாக தூங்குறது இல்லை சரியா, அப்புறம் எப்படி ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கான் அப்படின்ற மாதிரி முன்னுக்கு மெதுவாக சொல்கிறாரு. பட் இது வந்து நம்ம ஜங்குக்கு அதில் விழுந்துருது. உடனே வந்துட்டு ஜங்குக்கு இது ரியாக்ட் பண்ணிக்கல. டேங் வந்து அடுத்த டைலாக் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் என்ன பாரு நான் பாண்டா மாதிரி இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே நம்ம ஜங்குக்கு இருந்துட்டு நீ ஒன்றும் பாண்டா மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே நம்ம டேங் திரும்பி பார்த்து அப்போது நான் அதை விட க்யூட்டாக இருக்கேனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கண்ணை சிம்டி காமிப்போம்ல, ஸோ அந்த மாதிரி சிம்டி காமிக்க நம்ம ஜங்குக்கு வந்துட்டு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனால் டேங் நம்ம ஜங்குக்கு ஃபேஸே எப்படி பார்த்துட்டு கொஞ்சம் ஜங்குக்கு இருந்துட்டு பார்க்க ஜாம்பி மாதிரி இருக்க, பாண்டா மாதிரி க்யூட்டெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம டேங்கா தட்ஸ் ஸோ ஃபன்னி, நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே இந்த 2 பேரும் அப்படியே அடிச்சுட்டு உட்காந்துட்ருக்கேன். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு 2 பேருமே பேசிக்கவே இல்லை, ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது அந்த இடமே. அந்த வெட்டுக்கிளி கத்துற சத்தம், இந்த காற்று சத்தம் அதெல்லாம் தான் கேட்டுட்டு இருக்கு. ஸோ அந்த சைலண்ட்டை வந்து ப்ரோக் பண்ணுற மாதிரி நம்ம ஜங்குக்கு இருந்துட்டு மிஸ்டர் கேம் அப்படின்னு கூப்பிட, உடனே மட்டும் அவங்க திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே நம்ம ஜங்குக்கு இருந்துட்டு அது வந்து நீங்கள் ஓகே தானே அப்படின்ற மாதிரி தயக்கத்தோடவே கேட்க, நம்ம டேங்க்கு வந்துட்டு பேசணுன்னு வாய்த்து இருக்கிறதால என்ன பேசுறதுன்னு தெரில. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஜங்குக்கு வந்து டேங்காக கேர் பண்ணுறாங்க, அதை ஃபீல் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்குது, என்ன சொல்கிறதுன்னு தெரில. கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கப்புறம் ஓகே தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம டேங் சொல்லணும். ஜங்குக்கு இருந்துட்டு அது கேட்க நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் எழுந்திரிச்சு தூசியெல்லாம் தட்டி விட்டுட்டு சரி தூங்க போங்க உங்களுக்கு மார்னிங் கால் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே நம்ம டேங் வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எழுந்திரிச்சிட்டு ஜங்குக்கு வந்து போகிறாங்க. நம்ம டேங் வந்துட்டு குட் நைட் அப்படின்னு சொல்லி கத்த, உடனே நம்ம ஜங்கு கிட்டேருந்து ஒரு ரிப்ளையே வரல. உடனே நம்ம டேங் வந்துட்டு குட் நைட் சொன்னால் ஒரு குட் நைட் ரிப்ளை கூட வராதா அப்படின்ற மாதிரி கற்று திரும்பவும் அங்கேருந்து எந்த பதிலும் வரல. உடனே நம்ம டேங் வந்துட்டு குழந்தை ஒரு உள்ள குட்டி சத்தம் அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அவங்க ரூமுக்கு போய் தூங்க போய்ட்றாங்க. உடனே யோசிக்காதீங்க, நம்ம இங்கிலீஷில் வந்து இந்த மாதிரிலாம் டைலாக் வருதாலாம் யோசிக்காதீங்க. ஆக்சுவலாக இங்கிலீஷில் வேறு மாதிரி தான் வரும், நான் அதை வந்து தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுனால நம்ம யூஸ்வலாக என்ன வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவோமோ அதை தான் போடுறேன். ஸோ இந்த ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் இதெல்லாம் வந்து நம்மளாம் சொல்கிறது தான், ஃப்ரெஷ்ஷாக எப்போ பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கானே அப்படின்ற மாதிரி தான் வந்து இங்கிலீஷில் இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு சேஞ்சுக்காக நம்ம தமிழில் யூஸ் பண்ணுற ரெகுலர் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே வருதா எக்ஸாக்ட் கார்பன் காப்பி அப்படி இங்கிலீஷ் டு தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று இருக்காது கேட்கறதுக்கு. ஏன்னா இங்கிலீஷில் வந்துட்டு அவ்வளோ ஜாலியாலாம் சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் சப்பையாக தான் கொஞ்சம் சப்புன்னு இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் இந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யோசிக்கக்கூடாதுல்ல இந்த மாதிரி டைலாக்லாம் வருதா நம்ம யூஸ்வலாக பேசுகிறதில்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடாதுல்ல, அதுக்காக சொல்கிறேன். ஜஸ்ட் ஒரு இன்ஃபோ உள்ளதான். ஓகேவா? ஓகே, பேக் டு த ஸ்டோரி. ஸோ நம்ம டேங் தூங்க போகிறதுக்கு முன்னாடி யோசிக்கிறாங்க, இந்நேரத்துக்கு அவரும் எதுக்கு வெளியில் வந்தாங்க, ஒருவேளை இது கோன்சிடெண்ட்டாக நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணது தானா, இல்லை வேறு ஏதாச்சும் ஓகே ஃபைன் அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். நம்ம இப்போ டைரி எழுதணும்னு மறந்தே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டைரி எழுத ஆரம்பிக்கிறாங்க. இது என்ன October 13, 1894. ஸோ டியர் டைரி. ஸோ வந்து இன்றைக்கி நாள் வந்துட்டு ரொம்ப நிறைய விஷயம் கிடச்சிருந்ததுனால நான் சொல்ல மாட்டேன். இன்றைக்கி நாளில் நிறைய விஷயங்கள் ஆனால் நடந்துச்சு, நிறைய விஷயங்கள் மறக்க முடியாத மாதிரி நடந்துச்சு. அதோட ஒரு சில விஷயங்கள் இன்றைக்கி மாறி இருக்குது.
என்ன மாற்றம்னா ஜங்குக் எனக்காக கேர் பண்ணுறது. ஆமாம், இன்றைக்கி அந்த காட்டுக்கு நடுவில் வந்து குதிரையில் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும்போது நான் அங்கேருந்து கீழே விழுகும்போது அவரோட முகத்தை நான் பார்த்தேன். அந்த முகத்தில் அவருக்கு இருந்த கவலை அப்படி தெரிஞ்சிச்சு. அதை பார்க்கும்போது என் மனசு ரெக்க கட்டி வானத்தில் பறந்துச்சு. ஆனால் அந்த கேர் உண்மைதானா இல்லை எங்கள் அப்பா சொன்ன வார்த்தைக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்களா? ஒருவேளை நான் அதிகமாக யோசிக்கிறேன்னா, கடவுளே ப்ளீஸ் ஒரே ஒருத்தர் எனக்காக கேர் பண்ணிக்கிற மாதிரி இது வரைக்கும் யாருமே என் லைஃப்பில் இல்லை. ஒருத்தர் எனக்காக கேர் பண்ணிக்கிற மாதிரி என் லைஃப் தாங்க என் கூட. ப்ளீஸ் எனக்காக பண்ணுங்களேன். ஓகே, இன்றைக்கி நாள் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ நாளைக்கும் இதை விட பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படிக்கு ஃப்ரஸ்ட்ரேட்டுடன் கடவுளே கடைசியாக ஃபைனலாக சண்டே வந்துடுச்சு. 5 hours பிரேக் இருக்குது. கடவுளே, இந்த வாரம் ஃபுல்லாக மிலிட்ரி ட்ரைனிங் சும்மா ஹெவி. 2வது நாளாக என்னோடய கால் இருக்கிறதே எனக்கு தெரியல, என் உணர்ச்சியே இல்லைன்ற மாதிரி இருந்தது. கடைசியாக 5 மணி நேரம் லீவு. எப்படியாவது போய் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம அங்கே வந்துட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. சாட்டர்டே வந்து 5 hours பிரேக் இருக்கும். ஸோ அந்த 5 hours பிரேக்கில் அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போயிட்டு வரலாம். ஸோ அங்கே வந்துட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஸோ நம்ம டேங் வந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க அம்மா வந்து செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஸோ சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பின்னாடி இருந்து போய் ஹக் பண்ணுறாங்க. அவங்க அம்மா இருந்துட்டு திரும்பி பார்க்காமலே கண்டுபிடிச்சிட்டாங்க. டேஷி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ டேங் எப்படா வந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு க்ரீட் பண்ணிவிட்டு ஆனால் அவங்க அம்மா சொல்கிறாங்க, நல்ல வேலை நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டு இன்றைக்கி உன்னோட சிப்ளிங்ஸ் எல்லாம் ஊர்லேருந்து வராங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம டேங் வந்துட்டு ஒரு நிமிஷம் ஃப்ரோதாகி நின்றுட்டுறாரு. இது சிப்ளிங்ஸா? நான் ஒருத்தன் தான் எங்கள் பையன் நினச்சா எனக்கு பிரதர் சிஸ்டர்ஸ்லாம் வேறு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நம்மகிட்ட அங்கே வந்து அப்படி நின்றுட்டுருக்காங்க. ஸோ அதே டயத்தில் கரெக்டாக வந்து ஒரு ஹார்ஸ் வந்து லக்ஸுரியஸாக அப்போ வந்து பணக்காரங்க வீட்டில் வர்றதுக்கு ஒரு வண்டி யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா, குதிரை வண்டி. அந்த மாதிரி லக்ஸுரியஸான ஒரு வண்டியில் வந்து 2 பேர் வந்து இறங்குறாங்க. உள்ளேருந்து ஒரு பொண்ணு இறங்கி நம்ம டேங்கை பார்த்து டேசி அப்படின்னு சொல்லி பல்ல காமிச்சு இழுச்சிட்டு குடுக்குன்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். நம்ம டேங்கை கட்டி பிடிச்சிட்டு நீ மிஸ் பண்ணல ஆமாம் நானும் ஒன்று மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேங்க் வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கான டைமே கொடுக்கல. அந்த பொண்ணே பேசிக்கிட்டு அந்த பொண்ணை ஹக் பண்ணிவிட்டு அழகாக அவளோட கம்மி ஸ்மைல் பார்த்து காமிச்சிட்டு அழகாக ஹக் பண்ணி சிரித்து பேசிட்டு அவ்வளோ அப்படின்னு நின்றுட்டு இருக்கா. ஸோ பின்னாடி இருந்து ஒரு பையன் வரான். ஸோ டேங் வந்து யோசிக்கிறாங்க இந்த பொண்ணை பார்த்துட்டு. டேங்கோட ரொம்ப சின்ன பொண்ணாக தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக எங்கர் சிஸ்டராக தான் இருக்கணும் அப்படின்றது, தங்கச்சியாக தான் இருக்கணும் அப்படின்றத வந்து அசியூம் பண்ணிடுறாங்க. ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பையன் ஒருத்தன் வரான். பார்க்குறதுக்கு செம்ம ரகட்டாக செம்ம ரூடாக முறைச்சிட்டு அப்படியே அவன் கண்ணெல்லாம் வந்து அப்படியே வந்து எப்படி சொல்கிறது டைகரோட ஐஸ் மாதிரி இருக்குது. ஸோ இப்படி அந்த பையன் வந்து நின்றுட்டுருக்க உடனே அவங்க அப்பா வந்து அப்போ தான் வராங்க. வந்துட்டு நம்ம அந்த பையன் வந்த உடனே நம்ம டேங்கை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். கம்மி ஸ்மெல் காமிச்சிட்டு சிரிக்கிறான். ஸோ சிரித்த உடனே ஓகே நம்ம நினச்சது தப்பு, ரூடெலாம் கிடையாது, நல்ல பையன், சாஃப்டான பையன் தான் போல் அப்படின்னு நம்ம டேங் நினச்சிட்டு நம்ம டேங்கும் திரும்ப சிரிக்க. அந்த பையன் இருந்துட்டு நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க, நீ டேங் வந்துட்டு நல்லா இருக்கேன், நீ இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி க்ரீட்லாம் பண்ணி முடித்தோடனே அவங்க அப்பா வந்து அங்கேருந்து வராங்க. ஸோ அப்பாவை பார்த்தோன்னே இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா குடுன்னு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்பா கட்டி பிடிச்சப்பா நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க அப்பா இருந்துட்டு ஆமா ஜினி நானும் ஒன்று மிஸ் பண்ணேன், கரெக்டான டயத்துக்கு வந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. உடனே இந்த பொண்ணு தான் போய் ஹக் பண்ணுறா. அந்த பையன் வந்தா இல்லையா, ஸோ எதுவுமே பண்ணல, அப்படியே அங்கே தான் நின்றுட்டு இருக்கான். உடனே அவங்க அப்பா வந்து பார்த்தோன்னே குட் மார்னிங் டேட் அப்படின்ற மாதிரி க்ரீட் மட்டும்தான் பண்ணுறாங்க. அவங்க அப்பா வந்துட்டு ரிப்ளை கூட பண்ணலை. திரும்ப ஒரு கர்ட்டசிக்கு குட் மார்னிங் கூட சொல்லலை. ஜஸ்ட் தலையை மட்டும் ஆடிட்டு அவர் பாட்டு கிளம்பி பொண்ணை மட்டும் கூட்டிகிட்டு உள்ளே போயிட்டாரு. உடனே அவங்க அம்மா வந்துட்டு போயிட்டு ஹக் பண்ணிவிட்டு நீ கவலைப்படாது யோங்கி, உங்கள் அப்பா பற்றி உனக்கு தெரியும்ல, எனக்கு தெரியும் அவர் ஒன்று மிஸ் பண்ணார், அவர் சொல்லலை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம டேங்க் இதெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. ஸோ அந்த பையனை பார்க்குறதுக்கே இவங்களை விட எல்டர் மாதிரி இருக்குது. ஸோ அப்போ ஹயாங் தான் அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஹயாங் உங்களுக்கு ஓகே தானே, நீங்கள் எதுவும் நினச்சிக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பர்சனுக்கு ஒரு நிமிஷம் ஷாக்காக இருக்குது. ஒரு நிமிஷம் அப்படி பார்த்துட்டு ஒரு மாதிரி குட்டியோட ஸ்மைல் பண்ணிட்டு அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவ்வளோ போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் டேங் நினைக்கிறாங்க என்ன அவங்க அண்ணன் வந்து ஆல்ரெடி பார்க்கறதுக்கு தான் நம்ம யூங்கி தான், வேறு யாரும் கிடையாது நம்ம யூங்கி. ஸோ அவர் வந்து ஆல்ரெடி மிலிட்ரியில் இருக்க மாதிரி தான் இருக்கார். ஆனால் அப்பா வந்துட்டு என்னதான் இருந்தாலும் பையன் தானே, மிலிட்ரியில் இருந்தாலும் ஒரு வார்த்தை, ஒரு க்ரீட்டிங், ஒரு ஹக் இதாவது கொடுக்கணும் இல்லை. ஸோ எதுவுமே பண்ணாமல் போகிறாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு தான் இருக்கார். பட் அவரால் எதுவும் செய்ய முடியாது இல்லையா. ஸோ அப்படியே கிளம்பி வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ நம்ம டேங் வந்து கொஞ்ச நேரம் தான் வீட்டில் இருக்காங்க. அதுக்கப்புறம் கிளம்பி கேம்புக்கு போயிடுறாங்க. டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு கேம்புக்கு போயிடுறாங்க. ஸோ போனோடனே முதல் வேலை நம்ம கேப்டன் என்ன பண்ணுறாரு, கேப்டனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு அப்படியே வந்து கேப்டன் ரூமுக்கு தான் போகிறாரு. போயிட்டு உள்ளே போயிட்டு
குட் மார்னிங் கேப்டன் அப்படின்ற மாதிரி கத்த உடனே அவர் வந்துட்டு ரொம்ப தூக்கி பறி போட்டுருது. ஏன்னா எதுவுமே சொல்லலை, டக்குன்னு போய் முன்னாடி நின்று கத்துன ஒரு மாதிரி தானே இருக்கும். ஜங்குக் நோட் புக்கில் என்னமோ பண்ணிட்டு இருப்பாரு. டேங் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த நோட் புக் எடுத்து உள்ளே வச்சு மறைச்சி வச்சிருவாரு. ஸோ திரும்பி நிமிந்து பார்த்துட்டு இது ஆஃப்டர்நூன், அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க ரூம்குள்ளே வரோம் அப்படின்னா வந்துட்டு நாக் பண்ணிட்டு வரணும்னு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம டேங் வந்துட்டு ஓ அப்படி இருங்க வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு வெளியில் நின்று ஒரு 3 seconds வெயிட் பண்ணிட்டு மறுபடியும் டக்குன்னு நாக் பண்ணிட்டு அவங்களே வந்து பெர்மிஷன்லாம் கேட்கல, அவங்களே உள்ளே வந்துடுறாங்க. திரும்ப வந்து உள்ளே உட்காந்து வந்து நின்றுட்டு குட் ஆஃப்டர்நூன் கேப்டன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு நீயும் உன்னோட மேனஸும் சரி என்ன வேணும் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க அது வந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் அவங்க ஃப்ரெண்டில் டேபிள் இருக்கும் இல்லையா, அந்த சேரில் உட்காந்துட்டு டேபிளில் தூக்கி காலில் வச்சுட்டு அதாவது எனக்கு வந்து அமெரிக்கானோ லேக்டோ அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. பட் ஃபுல்லாக முடிக்கல. அப்புறம் ஜங்குக்கு வந்துட்டு என்னது அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை நான் ஒன்றும் இல்லை உங்ககிட்ட ஒன்று பேசணும் அதனால தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்லு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க அது வந்து கேப்டன் ஹாய் இல்லை எனக்கு புரியல. ஹாய் ஓ இப்போ ஹாய் சொல்கிறதுக்கு நீங்கள் எந்த உதவி வந்தியா? ஆமாம். இங்கே பாருங்கள் மிஸ்டர் கிம், எனக்கு பண்ணுறதுக்கு நிறைய வேலை இருக்குது. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் கிளம்புறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்ல நம்ம டேங் இருந்துட்டு ஐயோ மிஸ்டர் கேப்டன் இங்கே பாருங்கள் சில நேரத்தில் ஹாய் சொல்கிறதுக்கு ஒரு பர்சன் வேணும். அதுவும் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது நம்ம கூட பேசுகிறதுக்கு கண்டிப்பாக ஒருத்தர் வேணும். நான் ஒன்று ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இல்லை, என் கூட பேசுகிறதுக்கு யார் வேண்டாம், முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. இங்கே பாருங்கள் மிஸ்டர் ஜங்குக்கு, எங்கள் அப்பா உங்ககிட்ட என்ன சொன்னார்? என்னை பார்த்துக்க சொல்லி சொன்னார்ல. உங்கள் அப்பா உங்களை பார்க்க தான் சொன்னார். அதுவும் நீங்கள் ட்ரைனிங் ஒழுங்காக பண்ணுறீங்களா இல்லையான்றதை பார்க்குறது தான் என்னோடய வேலை. நான் ஒரு கேப்டன், நான் சோல்ஜர், பண்ணுறதுக்கு நிறைய வேலை இருக்குது. நான் ஒன்றும் பேபி சிட்டர் கிடையாது சரியா, பால்வாடி டீச்சர் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி உடனே நம்ம டேங் வந்துட்டு அப்படி என்ன இப்போ பேபின்னு சொல்ல வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஒரு நிமிஷம் நம்ம வந்து இப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஐயோ நான் என்னடா சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி பார்க்க உடனே நம்ம ஜாங் வந்துட்டு நான் உங்கள் பேபியாக இருப்பேன், எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை கேப்டன் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் நம்ம டேங் இங்கே வந்து நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்க்குறாரு. கடவுளே இப்போ இங்கேருந்து கொஞ்சம் போகிறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லணும். நம்ம டேங் வந்துட்டு போய் அவனுக்கு விளையாடவே தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு இப்படி வெளில போயிடுறாரு. வெளில போயிட்டு இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூட விளையாடுறதுக்கோ ஹாப்பியாக இருக்கிறதுக்கோ தெரியவே இல்லை, இப்படியே என்ன இப்படி வாழ்க்கையை வாழ்றது, இவங்க வெளியில் தத்தி விட்டேன் அப்படி உள்ள தத்தி விட்டு நான் இன்றைக்கி எப்படி இந்த விஷயத்துக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் விஷயத்தை இன்றைக்கானது கண்டுபிடிக்கிறது. ஒரு நிமிஷம் நான் உள்ளே போகும்போது எதையோ நோட்டில் வந்து கிரிக்கிட்டு இருந்தான், ஆனால் நான் போனோடனே நோட் எடுத்து ஒழிச்சு வச்சிட்டான். அது என்னவா இருக்கும்? எங்கே போகிறான் வந்தாலும் இந்த கேப்டன் இதுக்கு இங்கே போகிறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நம்ம டேங் வந்து இப்படி ஃபாலோ பண்ணிட்டு போக ஸோ நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அவருடைய கேபினை விட்டு வெளியில் எங்கேயும் நடந்து போயிட்டு இருப்பாரு. ஸோ நம்ம டேங் பார்த்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாங்க. சரி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பதுங்கி ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்க்க ஐயோ எனக்கு இப்போ தான் உண்மையாலுமே ஸ்பை மாதிரி ஃபீல் ஆகுது, எங்கே போகிறான் இந்த ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேங் வந்துட்டு பதுங்கி வாழ்க்கை பின்னாடி தூணுக்கு பின்னாடி பதுங்கி ஜங்குக்கு பின்னாடி போக ஜங்குக்கு ரொம்ப தூரம்லாம் எங்கேயும் போகலை. ஜங்குக்கு ஒரு இடத்துக்குள்ளே போகிறாங்க. பார்த்தோன்னே டேங்க் அவ்வளோ பெரிய ஷாக்கு. இந்த ஆள் எங்கள் அப்பா ஆஃபீஸ்க்குள்ளே போகிறான், எங்கள் அப்பா ஆஃபீஸ்க்குள்ளே போய் இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி நம்ம டேங் யோசிக்கிறாங்க. ஏன்னா ஜங்குக்கு வந்து அவங்க அப்பாவோட ஆஃபீஸ் அதாவது டேங் மிஸ்டர் ஜென்ரல் கிம் இருக்கார் இல்லையா, ஸோ அவரோட ஆஃபீஸ்க்குள்ளே தான் போயிருப்பாரு. டேங் வந்துட்டு பின்னாடியே போகிறாங்க, பார்க்கணுன்னு ட்ரை பண்ணுறாங்க விண்டோ வழியாக, ஆனால் பார்க்க முடியல. ஸோ உள்ளே போனால் தெரிஞ்சிடும் இல்லையா, ஸோ என்ன நடக்குதுன்னு உள்ளே தெரியல. ஒரு 5 minutes கழிச்சு ஜங்குக்கு வந்து வெளியில் வராங்க. கையில் வந்து அதே பர்பிள் நோட் புக் உள்ளே மறைச்சார் இல்லையா டேங் போகும்போது, அதே நோட் புக் கையில் இருக்குது. ஸோ இதை எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் வராங்க. வந்துட்டு யாரும் பார்க்குறாங்களா இல்லைன்னு பார்த்துட்டு அவர் அப்படியே நடந்து போகிறாங்க. நம்ம டேங் வந்து யோசிச்சிட்டே இந்த காரிடாரில் நின்றுட்டுருக்காரு. இவர் எதுக்கு இங்கே போனார், நம்ம அப்பா ரூமுக்கு இவருக்கு என்ன சம்மந்தம், அதுக்குள்ளே எதுக்கு இப்போ போனார் அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே நின்றுட்டுருக்கேன். ஒரு பில்டிங் வந்து பக்கத்தில் இருக்குது. ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது, கொஞ்சம் நல்லாவே தெரியும் பார்க்குற அளவுக்கு. ஸோ அவங்க வந்து அவங்க உச்சியில் ஒரு பையன் நின்றுட்டுருக்கான், மேலேருந்து கீழே பொத்துன்னு விழுந்து சாவுறான். டேங் வந்து இதெல்லாம் பார்த்துட்டே நின்றுட்டுருக்காங்க. டேங்க் ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுட்டு என்னடா நடக்குது, கண்ணு மிக்கிற நேரத்தில் எல்லாமே நடந்து முடிஞ்சிடுது. ஆனால் டேங்க் வந்து என்னடா நடக்குது ஏது நடக்குது ஒன்றுமே புரியல, நம்ம இப்போ என்ன ஒரு சூசைட் வந்து நம்ம நேரில் பார்த்துட்டோமா அப்படின்ற மாதிரி டேங் வந்து யோசிச்சு அப்படி நின்றுட்டுருக்கேன். ஸோ இதுக்காக அந்த பையன் ஜம்ப் பண்ணால் என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். டியூரேஷன் அதிகமாக கொடுக்கணும்னு எனக்கும் ஆசை தான், பட் முடியலையே, வேலை இருக்கே, அதில் வந்து வீடியோ போடுறதே பெரிய விஷயமா இருக்குது, டியூரேஷன் எப்படி அதிகமாக கொடுக்க முடியும்? ஸோ சாரி மன்னிச்சிக்கோங்க, நான் சொல்லலை, நான் செய்கிறேன், அது ஒன்றாலும் என்னால் வீடியோ போட முடியலப்போ மன்னிச்சிருங்க. ஓகே ஃபைன், தேங்க்யூ ஃபார் மை பஸ், பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், சூன் போடுறேன்.